Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. போன vlogல நான் வந்து வீக்கெண்ட் vlog தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நான் வீக்கெண்டில் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், என்னோட க்ளீனிங் ஒர்க் அப்படிங்கிறத தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்த ஆர்டர்ஸை வந்து வீக்கெண்டில் வரும்போது நான் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன், என்னோட பிஸ்னஸ் கப் கேக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரௌனி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ராகி குக்கீஸ் டோ மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரௌனி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ராகி குக்கீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கீஸ் வந்து நான் ராகி குக்கீஸ் நிறைய வாட்டி சூப்பராக வரும், நிறைய வாட்டி சொதப்பும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக வந்து யூடியூப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஷர்மிளா சிஸ் வந்து அவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ராகி குக்கீஸ் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. ஆக்சுவலி ராகி குக்கீஸ் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் நியூ கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கும்போது தான் ராகி குக்கீஸ் வந்து ஆர்டர் வரும். மற்றபடி வந்து ரெகுலராக ராகி குக்கீஸ் ஆர்டர்ஸ் இருக்காது. ரெகுலராக ப்ரௌனியும், முட்டை மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் குக்கீஸ் தான் ஆர்டர் இருக்கும். ஸோ ராகி குக்கீஸ் வந்து டோ ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷேப் கொடுத்து அண்டு சும்மா ஒரே ஒரு சாக்கோ சிப் மட்டும் அந்த டிசைனுக்காக வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். பட்டர், அதுக்கப்புறம் ராகி ஃப்ளார், வீட் ஃப்ளார், ஷு கண்ட்ரி சுகர் அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அடுத்ததா நான் வந்து சாஃப்ட் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி சாஃப்ட் குக்கீஸோட வீடியோவும் நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்லோட் பண்ண ரெசிபீஸ்லாம் வந்து இப்போ நான் கவர் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு காமிச்சிருக்கேன் என்னெல்லாம் நான் பேக் பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ எல்லா வீடியோ நம்ம வந்து டீட்டெயில்டாக போட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி கன்டென்ட்டாக இருக்கும் இல்லையா? ரொம்ப போர் அடிச்சிரும். அதுக்காக நான் ஷேர் பண்ணலை. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்ட்டு எதெல்லாம் நான் ஷேர் பண்ணலை ரெசிப்பியோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். சாஃப்ட் குக்கீஸ் வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 3 பாக்ஸஸ் இருந்துச்சு. ஒரு 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக எனக்கு வீட்டுக்கு இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து ஒரு பாக்ஸு ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி அப்படி இருந்தால் நம்ம அந்த குவான்டிட்டி மட்டும் செய்ய முடியாது. எக்ஸ்ட்ராவாக தான் செய்வோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஒரு பாக்ஸ் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த ஹோம் பேக்கர்ஸோட வந்து தாட்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட்டிங்கில் என்னோட சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு நார்மலாக போய்க்கிட்டே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. டெய்லிக்கும் ஆர்டர்ஸ் இருக்குது. இல்லைன்னா வீக்கில் 2 டேஸும் ஆர்டர்ஸ் வந்துடுது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் இதில். அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சூப்பராக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். அன்றைக்கி எனக்கு டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஒரு 1/2 கேஜி இருந்துச்சு. அதுவும் நான் வந்து கூடவே பேக் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் மேலே வந்து கொஞ்சமாக சாக்கோ சங்க்ஸும் சாக்கோ சிப்பும் வந்து ஆட் பண்ணி பேக் பண்ண எடுத்து வச்சுருவேன். குக்கீஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட் குக்கீஸும் ராகி குக்கீஸும் பேக் பண்ணி ஒரே ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது மாஷாஅல்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக சூடாக இருக்கிறதுனால ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆறின உடனே பாக்ஸஸில் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடணும் ஏர்டைட் பாக்ஸில். அப்போ தான் வந்து குக்கீஸ் கொஞ்சம் நமத்து போகாமல் இருக்கும் இல்லையா? ஸோ என்னுடைய பிஸ்னஸ் லிஸ்ட்லேயே இது ஃபேவரட்டான ஒரு குக்கீஸ்னால் இந்த சாஃப்ட் குக்கீஸ் தான். எங்கள் அம்மாவுக்கும் இந்த குக்கீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் அட்டாச் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ராகி குக்கீஸ், சாஃப்ட் குக்கீஸ், ப்ரௌனி இதை பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக கேப் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து அடுத்தடுத்து வேலை பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாம கையில வந்து குட்டி பாப்பா இருக்காங்க. 10 மந்த் ஓல்ட் பேபி. ஸோ அவங்களையும் நான் வந்து கேர் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு தான் நான் வந்து மத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி எவ்ரி வீக்கெண்ட் எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்காது. சம் வீக்கெண்ட்ஸ் அப்படி இருக்கும். அந்த டைமில் மட்டும் தான் கொஞ்சம் வந்து இந்த வேலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைம் ஃபுல்லாவும் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த கோழிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். 7 மந்த் இருக்கும். நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி, அப்புறம் இந்த லொக்கேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைண்டு ஃபுல் ரிலாக்ஸா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சரோட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தன பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாம, ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ் இது. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டபுள் சாக்லேட் கப் கேக் தான். இந்த கப் கேக் வந்து 2, 3 கஸ்டமர் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் இதுவரைக்கும் வந்து சேல்ஸ் பண்ணுற கப் கேக் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணவே இல்ல. இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டான இன்கிரீடியன்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல குடுக்குறேன். அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, லைட்டா சாக்லேட் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எக் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எல்லா பொருட்களும் பார்த்துக்கலாம். நல்லா நார்மல் சைஸ் நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸை முட்டையே 2 முட்டையாக சேர்த்துட்டு, வெல்லா எசன்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே கர்ட் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கர்ட் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வீட்டில் ரெடி பண்ண கர்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக எடுத்துக்க வேண்டாம். அப்படி நீங்கள் வெளியில் தான் தயிர் வாங்கணும் அப்படின்னா ஹங்கர்டு வாங்கிக்கோங்க. இந்த ஹங்கர்டு யோகட் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளேவரில் பண்ணுங்கள். அது கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து தயிர் போட்டு அதில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல தயிர், நல்ல ஒரு பிராண்டடான தயிர் வாங்கி அதை ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ரெகுலராக தயிர் வந்து வீட்டில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு அன்றைக்கி கப் கேக் பண்ணுறதுக்கு. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துருக்கேன் தண்ணி இல்லாமல். இல்லை வந்து சல்லடை வச்சுட்டு கப்பு அதை மைதா வந்து சேர்த்துக்கிறேன். மைதா கூடவே கொக்கோ பவுடரும் சேர்த்துட்டு கூட ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஜலிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டி, கல் எது இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாவெல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. ப்ரௌனியில் சேர்க்குறதா இருக்கும்போது கூட நீங்கள் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெட் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துட்டு கூடவே வந்து 1/4 கப் வந்து சாக்கோ சிப் வந்து சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் நிறைய சாக்லேட் சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த கப் கேக் நல்லா சாக்லேட்டியாக சூப்பராக இருக்கும். பட் இந்த கஸ்டமர் வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்டதுனால நான் 3/4 கப் ஃபுல்லாகவும் சாக்லேட் போடாமல் கொஞ்சமாக தான் சாக்லேட் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாமல், உங்களுக்கே தெரியும் அங்கங்கே கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். பட் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் இதோட பேட்டர் வந்து இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ஸோ ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சர் வரணும்லாம் கிடையாது. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கப் கேக்கில் வந்து லைனர் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு நடுவில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் அவனை. நம்ம எடுத்திருக்கிற பேட்டர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 கப் கேக் ஆச்சும் உங்களுக்கு தாராளமாகவே வந்துடும். அண்டு நல்லா சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னா நல்லா நிறைய சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டபுள் சாக்லேட்னாலே நமக்கு நிறைய சாக்லேட்ஸ் தான் இருக்கணும். பட் நான் வந்து கஸ்டமர் எப்படி கேட்டாங்க அப்படி தானே செஞ்சு கொடுக்க முடியும். அதனால தான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓடிஜி வந்து நல்லா சூப்பராகவே ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ண வச்சுக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து இன்னும் சிலிக்கான் கப் கேக் மவுல்டு இருக்கனால அதுலேயும் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை செஞ்சு கொடுக்கும்போது கஸ்டமருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா சுகர் கம்மியாக தான் இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணும்போது. பட் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக நமக்கு அந்த கிடைக்கிற ஃபீட்பேக் தான் ஒரு பூஸ்டர் மாதிரி. அது கிடைக்கும்போது ரொம்ப நல்ல மோட்டிவேட் இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒன்றா வச்சு பார்க்கும்போது அதை விட சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த டே ரொம்ப ஜாலியா போச்சு. நம்ம ஒரே நாள்ல இவ்வளவும் பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரௌடா நம்ம வந்து ஃபார் மை செல்ஃப் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே சொதப்பாம அன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஃபைனலா பேக்கிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த ப்ரௌனி மட்டும் தான் வந்து கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கப் கேக் பேக் பண்ணணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ப்ரௌனியும் ரொம்ப சூப்பரா நல்லா ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு. கப் கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நல்ல சாஃப்டான நல்ல சாக்லேட்டியான கப் கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கப் கேக்கோட கிரெடிட் பார்த்திங்கன்னா சஜிஹாக்கு தான் போய் சேரும். அவங்களோட ரெசிபி தான் இது. என்னோட தங்கச்சி தான். ஸோ அவளுக்கு வந்து நிறைய கப் கேக்கு, ப்ரௌனி இதெல்லாம் ரொம்ப செய்வா நல்லாவே. அவள் இன்ஸ்டாகிராமோட இது நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீக்கெண்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய் பாய்.